அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயில்களை நாம் தொடர்கிறோம். இப்ப நேற்று நம்ம ஒரு இந்த பர்டிகுலர் இதை படிச்சோம். எப்படி இதயம் அறிவில்லாமல் பக்தி மட்டும் செய்தால் என்ன நிலை வரும் அப்படிங்கிறது. The heart's love of God may be blind, may be narrow, may be ignorant, and lead to fanaticism and obscurantism. It may even, when otherwise pure, limit our perfection by refusing to see Him except in a limited personality and by recoiling from the true and infinite vision. இதுக்கு நான் தவறா நேற்று பிரிங்கி முனிவர பிருகுங்கிற மாதிரி தப்பா சொல்லிட்டேன். பிரிங்கிங்கிறது அவருடைய முனிவர் ஒருத்தருடைய பெயர். அவர் எக்ஸ்க்ளூசிவா கும்பிடுறதுன்னு வச்சுக்கிறாங்க. எப்படின்னா சிவனை மட்டும் கும்பிடும், சக்தியை வணங்க மாட்டேன். பிரம்மா சரஸ்வதியை வணங்க மாட்டேன். அப்புறம் விஷ்ணுவை வணங்குனா லக்ஷ்மியை வணங்க மாட்டேன் அப்படிங்கிறது. நாரதர் அவரை இதுல அந்த ஹார்மனி தான் அந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்றது அதுலதான் அது இருக்கு. அதாவது எப்படின்னா எப்படி அவங்க இதனால இந்த பிரச்சனைனால நாவில் பிரம்மனோட நாவில் சரஸ்வதியும், இதயத்தில் விஷ்ணுவின் இதயத்தில் திருமகளும், அதான் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசம் அப்படின்னா வசிப்பவன், இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். மூன்றாவது மாதுரு மகனாவது உமையவர் மகனாக சிவபெருமான் மாறுவது. இது அது அப்ப அப்படி பிரிச்சு தனித்தனியா சுத்த முடியாதுங்கிறதுக்காக இந்த மூணு நடக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி வருது. அது ஹார்மனிங்கிறதையும் சொல்லலாம். அதுல பாருங்க, ஈவன் வென் அதர்வைஸ் பியூர், அந்த ஹார்ட்ஸ் லவ் சுத்தமாக தூய்மையா இருந்தாலும் லிமிட் அவர் பர்ஃபெக்ஷன். எதனால? பை ரெஃப்யூசிங் டு சீ ஹிம் எக்ஸப்ட் இன் அ லிமிட்டட் பர்சனாலிட்டி. அது குறுகி இதுக்குள்ள வருது. சில அந்த வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க, எங்க சம்பிரதாயத்துல அப்படிம்பாங்க, எங்க ஆச்சாரியா அப்படி சொல்லியிருக்கா. அதுதான் வள்ளலார் இதை சொல்லுவாங்க, எம் இறை உம் இறைன்னு சொல்லுவாங்க. சரி, ஃப்ரம் த ட்ரூ விஷன் அண்ட் இன்ஃபினிட் விஷன், ரீகாயிலிங் ஃப்ரம் த ட்ரூ விஷன். அப்ப குறுகி பெரிய பார்வை பார்க்க முடியாத தன்மை இந்த ஹார்ட்ஸ்ல பியூரா இருந்தா கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி வர்றதுதான் இந்த காட்சியை போட்டிருந்தோம். நேற்று நாம போட்டது இந்த பிரம்மலோகத்திலும் திருப்பி நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க வசனமா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஃபார்ம்லெஸ் அப்சல்யூட் சுப்ரீம் இம்பர்சனல் அப்படியெல்லாம் படிச்சோம் இல்லையா பல இடங்கள்ல. அதுக்கு உதவிக்கு நம்ம இந்த ஒரு சிம்பாலிக்கா பர்சனலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி புரியுதா? அப்படி வச்சுக்கலாமா? பக்தி அதான் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, பக்தி இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம்லெஸ்க்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல அவங்க பக்தி இருக்கிறவங்களுக்கு அது இல்லாம அத்வைதா பிலாசபியும் பக்தி இருக்கிறவங்க முழுமையா அத்வைதால முழுக்க இருந்தா பக்திக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதான் பொருள். ஏன்னா அவனும் நானும் ஒன்றாகும் போது நான் யார் மேல அன்பு செலுத்துது. இப்ப இங்கிலீஷ்ல எல்லாம் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இறை நிலையில தன்னைத்தானே அன்பு செலுத்துவது என்பது யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்கும். அதனால பக்தி என்றும் நிலையே வேற. நிர்குண பிரம்மான்னு சொல்லும் போது ஞானம் இருந்தாதான் நிர்குண பிரம்மா பற்றிய பேச்சே வரும். அதனால அதோடைய கான்செப்டே வேற, இது சுத்தமா வேற. சொன்ன மாதிரி இது உணவுங்கிறது உண்மை, சரிங்களா? அதாவது இவரு சொல்லுவார், சுவாமி விவேகானந்தா ஏன் உருவமற்ற கடவுளுக்கு ஏன் உருவத்தை படிச்சீங்கன்னா கான்சென்ட்ரேஷனுக்கு உதவும்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆரம்ப கட்டங்கள்லன்னு சொல்லலாம். ஆனால் கருத்துகள் வேறு. சொல்லுங்க வசந்தமா. சார் ஒரு ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் தானே நம்ம ஒளியும் வெளியுமா டிவைனா நினைக்கிறது. அது பக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? பக்தியினுடைய ஆரம்ப நிலை we may be absorbed by personal gods. ரைட், ஓகே. அதெல்லாம் இவரு எழுதின வரிகள் எல்லாம் பார்த்தாலே நம்ம பக்தி யோகத்தை படிச்சு முடிக்கும் போது யோசிச்சு பாருங்க. அதுல இருவராக இருந்தால்தான் பக்தி செலுத்த முடியுங்கிறது அந்த அடிப்படை உண்மை இருந்தாதான் பக்தி யோகமே பண்ண முடியும். யாருக்கும் நம்ம செய்யறதுனாதான் கர்ம யோகமும் பண்ண முடியும். ஆனா ஞான யோகம் வரும்போதுதான் நீங்க சொன்ன நிர்குண பிரம்ம நிலை வரும்.
அது வந்தாதான் வந்துட்டு அது எல்லாம் தாண்டி இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே இடமில்லாதபடி போறதுதான் நம்ம கோயிங் பியாண்ட் மைண்ட் தான். அடுத்த நான் அடிக்கடி புவனேஸ்வரி அம்மாட்ட சொல்றேன் அதேதான். நீங்க கேட்கிற கேள்விக்கு அல்ல அந்த கருத்துகளுக்கு பதில் வந்து வரப்போற வரிகள்லயும் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ சார். நீங்க ஆல்ரெடி யூ ஹவ் இண்டிகேட்டட் நம்ம இது வந்து கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா இதெல்லாம் படிகள். அப்புறம் இன்டெகிரல் யோகா வரும்பொழுதுதான் முடிவான ஒரு ஃபார்மேஷன் வரும். இப்ப இந்த வரிகள்லயே நான் இந்த நம்ம சொல்லக்கூடியது அந்த மனம் தாண்டிய அறிவு வரும். அப்பதான் நமக்கு இந்த பேச்சுக்கே வரும். மனம் இருக்கிற வரைக்கும் ஆர்கியூ பண்ணலாம். நான் சொல்றது சரி, நீங்க சொல்றது சரின்னு ஒவ்வொருத்தருமே சொல்றேன். அந்த வாதங்கள்லாம் கூட இருந்திருக்கு. அந்த பட்டிமன்றம் மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நிலை தான். மனம் தாண்டிய நிலையில் வந்து இசைவு தான் வரும். அந்த இசைவை தான் இப்ப அதுக்காக தான் அந்த திரைப்பட காட்சியை நான் போட போறேன். நன்றி. இப்ப நான் போடுறேன் சார். ஒரு விஷயம் மட்டும் பிஃபோர் அந்த நீங்க கரெக்ட் பண்ணி அந்த ஃபீல்டு கொண்டு வர்றதுக்கு என்னன்னா, நம்ம இந்த புது ஒரு தியான மையம் அம்மா சிந்தஸ் ஆஃப் யோகா பத்தியே ஒரு புக் போட்டிருக்காங்க, ஒரு மலர். அதுல வந்து நான் அதுல இருக்குன்னு இந்த புக்ல குறிச்சிருக்கேன். பட் நடுவுல நான் நிறைய நாள் இந்த பேஜும் இந்த புக்கும் பார்க்கல. அதுல வந்து சம்மரி ஆஃப் திஸ் பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் பேஜ் 83ல இருக்குன்னு நோட் பண்ணி இருக்கேன். அது அம்மா அப்புறம் கிடைச்சா நம்ம கொடுக்கலாம். புவனேஸ்வரமா கேட்டீங்களா? புவனேஸ்வரமா கேட்டேன் சார், கேட்டேன். நீங்க இந்த சாப்டரையே கொடுத்திருக்கீங்கன்னா நம்ம அதை வச்சுக்கலாம் நடுவுல. ஓகே, நான் இப்போ இது செய்யறோம். காட்சியெல்லாம் நான் ரெடியா தான் வச்சுக்கிறேன். நேத்தெல்லாம் தான் தேடிட்டு இருந்தேன். நேற்று இருந்தது அப்படியே அதுல இருக்கு, ரெடியா இருக்கு, அணியமாக உள்ளது. எனக்கே வியப்பாக இருக்கிறது. நாரதா, இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நியதி மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே. தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால், தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே. கேள் நாரதா, நன்றாக கேள். கேள்வி பிறந்தால்தான் முடிவு தெரியும். இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே. விளங்க வேண்டியது தங்களுக்கல்ல தந்தையே, தங்கள் பக்தனுக்குத்தான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முனிவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அறியாமைங்கிற வார்த்தை வந்துருச்சு, அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். தாயே, அதுதான் எனது விருப்பமும். நாரதா, நீ பாடத்தை புகட்ட போவது பிரிங்கி முனிவனுக்கா இல்லை உன் தாய்க்கா? தந்தையே, இது என்ன நிந்தை? தாய்க்கு பாடமா? பாடத்தின் பொருளே தாய் அல்லவா? அப்படி என்றால் நீ என்னதான் செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்? தந்தையே, தாங்கள் அறியாததா? 4 வேதங்களுக்கும் பிறப்பிடம் தாங்கள். அந்த வேதங்களின் மகிமையை விளக்கும் சொல்லாக இருப்பவள் தாய். அந்த சொல்லை வெளிப்படுத்துவது நாவு. அந்த நாவிலே அன்னையின் அம்சம் நிலைத்திருக்க இடமளித்து விட்டால் பின்னர் பிரிவினைக்கே இடம் இருக்காதல்லவா? ஆம், அதுதான் சரி. அவ்வாறே ஆக. தேவியின் விருப்பம் போல் நாமகள் என்று பெயரோடு விளங்க அருட்புரிந்தோம். கலைமகளுக்கு நாமகள்ங்கிற பெயர் வருது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிவினை நீங்கி ஒருமை வருவதுங்கிறதா அங்க இருக்கிற இதெல்லாம் தான். அதாவது நம்ம மத்த அந்த புராணம் அந்த கதைகள் எல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கருத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா ஆகலாம். லட்சுமி நாராயண நமோ நம. மகாலட்சுமி சமேதா நமோ நம. லட்சுமி நாராயண நமோ நம. மகாலட்சுமி சமேதா நமோ நம இருக்கின்றதே. என்ன செய்வது? தலைமகளுக்கு வந்த கோபம் திருமகளுக்கும் எங்கு வந்துவிடுமோ என அஞ்சித்தான் அவ்வாறு குறிப்பிட்டேன். தலைமகளுக்கு கோபமா? ஏன், எதற்காக? எல்லாம் அந்த பிரிங்கி முனிவரால் வந்த வினைதான். வண்டூருவில் அவர் இங்கும் வந்திருப்பாரே, அளவில்லையா? அதுதான் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சியாயிற்றே, வராமல் இருப்பாரா? பாவம் பிரிங்கி முனிவர். இனிமேல் பிரம்மனை மட்டும் வலம் வரவோ வணங்கவோ அவரால் முடியவே முடியாது. ஏன், எதற்காக? நான்முகன் நாவிலே தனது அம்சம் இணைந்திருக்க சரஸ்வதி தேவி பிரம்மனிடமே வரத்தை பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியை நீக்கி பிரம்மனை மட்டும் வலம் வந்து வணங்க முடியும்? சரியாக செய்தால் சரஸ்வதி. மூட மதிபடைத்த முனிவருக்கு சரியான முடிவு. தேவி, பக்தரை தூற்றுவது எம்மை தூற்றுவது போலாம். அதிலும் பிரிங்கி முனிவர் அரும் பெரும் பக்தர். ஆம் தாயே, அது முற்றிலும் உண்மை. அவர் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம், எதையும் நிராகரிக்கலாம். அந்த அளவுக்கு தவவலிமை படைத்தவர் அவர். அதற்காக பதியை துதித்து
சதியை துச்சமாக நினைக்க வேண்டுமா? அப்படி நினைக்கலாமா? அது மாபெரும் தவறாயிற்றே, அநீதி ஆயிற்றே, நீதிக்கே புறம்பாகாயிற்றே. என்ன நாரதா, உன் கைங்கரியம் இங்கும் மாறமாகிவிட்டதா? நாராயண நாராயண, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீதியைத்தான் நினைவுபடுத்தினேன். இணைப்பின் இலக்கணமே சதிபதி. இதனை அறியாத பிரிங்கி முனிவர் அன்னை மகாலட்சுமியை அவமதித்து அலட்சியப்படுத்தினார் என்றால் அது பிரிங்கி முனிவனின் குறைமதியைத்தான் காட்டுகிறது. இவ்வகையில் அம்முனிவனுக்கு அறிவு புகட்டித்தான் ஆக வேண்டும். இதை தாங்கள் என்றோ செய்திருக்க வேண்டியது. இத்துளை காலம் விட்டு வைத்ததே தவறு. என்ன நாரதா, தலைமகளுக்குத்தான் பிரம்மன் நாவிலே இடம்பெறச் செய்து நாமகளாக விளங்க செய்து விட்டாய். இனி மகாலட்சுமி தேவிக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ? தேர்ந்தெடுப்பதென்ன, தாங்கள் தான் அடிக்கடி கூறுவீர்களே, உன் ஒருத்தியை தவிர என் இதயத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை என்று. அந்த இடம் இப்போது என்னவாயிற்று? ஆஹா, மிகவும் பொருத்தமான இடம். அண்டங்கள் உய்ய அஷ்டலட்சுமிகளாக விளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் திருமால் அகத்திலே திருமகளாக திகழ என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். தேவியின் விருப்பம் தேவையான திருப்பம். நாரதா, நீ நடத்தும் இந்நாடகத்தால் ஏற்படும் விளைவு எங்கு போய் முடியப் போகிறது என்று கூடிய விரைவில் அனைவருக்குமே விளங்கிவிடும். தேவி விரும்பிய வண்ணமே தேவியின் அம்சம் எமது இதயத்தில் நிலைத்திருக்க யாம் வரமளி. நமசிவாய. நாரதா, நீயும் பிரிங்கி முனிவனை போல் எம்மை அலட்சியப்படுத்துகிறாயா? நமசிவாய. என்ன நாரதா, நீயும் பிரிங்கி முனிவனை போல் எம்மை அலட்சியப்படுத்துகிறாயா? சிவசிவா, அந்த பிரிங்கி முனிவர் வண்டூர்வில் இங்கும் வந்தாரா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார்? என்னே கொடுமை, என்னே கொடுமை. நாரதா, இதில் என்ன கொடுமை? சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பதுதானே. எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே. இதே பதிலைத்தான் பிரம்மனும் திருமாலும் கூறினார்கள். ஆனால் தேவியர்கள் அதை ஏற்க மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மார்பில் திருமகள் அம்சமும் என்றென்று நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள். பாவம் பிரிங்கி முனிவர் இனி என்ன செய்வாரோ, எவ்வாறு பலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. சக்தியின் மகிமையை உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம். பிரிங்கி முனிவன் மாபெரும் பக்தன். தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தான். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பியூர்ங்கிற வார்த்தை, ஈவன் இப் இட் இஸ், இந்த வார்த்தை பாருங்க, ஈவன் when otherwise pure. அந்த மாதிரி அவங்க தூய்மை, அவருடைய பக்தியை வந்து மூணு பேருக்கும் மும்மூர்த்திகளும் மறுக்கல. பெரும் பக்தன், அவர் வந்து படைக்க முடியும், மும்மூர்த்திகளை வெல்லும் ஆற்றல் சொல்றாங்க. ஆனா லிமிட் அவர் பர்ஃபெக்ஷன் பை ரெஃப்யூசிங் டு சீ ஹிம் எக்ஸெப்ட் லிமிட்டட் பர்சனாலிட்டி தான் ரிப்பீட்டடா வருது.
இப்ப இந்த கதை மாறிடும். இவ்வளவு நேரம் அந்த காட்சி வரலன்னா சொல்லிருக்கலாமே, சாரி நான் இதுவே இருந்திருக்க போட்டிருக்கு. இந்த காட்சி வராம இருந்தேன் எவ்வளவு நேரம், சாரி. கேட்டுதா ஏதாவது? ஹலோ, எதுவுமே கேக்குறது. ஓகே, நீங்க அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா. சார் நடுவுல வீடியோ சிக்னல் இல்லாம இருந்தது, இப்ப ஆடியோ இல்லாம இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு ரீசன் வந்து இதை காட்டுறப்போ சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார். என்னே கொடுமை, என்னே கொடுமை. நாரதா, இதில் என்ன கொடுமை? சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பதுதானே. எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே. இதே பதிலைத்தான் பிரம்மனும் திருமாலும் கூறினார்கள். ஆனால் தேவியர்கள் அதை ஏற்க மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மார்பில் திருமகள் அம்சமும் என்றென்று நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள். பாவம் பிரிங்கி முனிவர் இனி என்ன செய்வாரோ, எவ்வாறு வலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. சக்தியின் மகிமையை உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம். பிருங்கி முனிவன் மாபெரும் பக்தன். தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தான். ஆற்றல் என்ற சொல்லே சக்தியை குறிப்பதுதானே. என் அருள் இல்லை என்றால் பண்டாக மாறவோ பலம் வந்து வணங்கவோ எவ்வாறு முடியும்? ஆஹா, பொருத்தமான கேள்வி. இதற்கு விடையளிக்க பிரிங்கி முனிவர் என்ன ஈசனாலுமே முடியாது. மன்னிக்க வேண்டும். நாரதா, உனது லீலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. இவை அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது. சிவசிவா, சிவசிவா, பிரிங்கி முனிவர் சக்தி தேவியை அவமதித்தால் அதற்கு நானா காரணம்? அனைவர்களும் திருமகளும் பிரிங்கி முனிவரின் அகம்பாவத்தை அடக்க வரத்தை பெற்றால் அதற்கும் நானா காரணம்? இதோ சக்தி தேவியே இருக்கிறார்கள். அவர்களாகவே விருப்பமுற்று தங்கள் உடலில் சரிபாதியாக சிரசு முதல் கால் வரை இடதுபாகம் முழுமையும் சக்தியின் அம்சம் இணைந்திருக்க தங்களிடமிருந்து வரத்தை பெறுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கும் நான் தான் காரணமா? நாரதா, நீ கூறி முடித்ததிலிருந்தே காரணகர்த்தா யார் என்று எனக்கு விளங்கிவிட்டது. இனி நிகழ்த்த வேண்டிய காரியத்தையும் நீயே கூறிவிடேன். அதை நான் கூறுகிறேன். முனிவன் அகந்தை அடங்கவும் அகங்காரம் ஒடுங்கவும் நாரதன் குறிப்பிட்டவாறே தங்கள் உடலில் சரிபாதியாக இடது பாகம் முழுமையும் எனது அம்சம் இணைந்திருக்க வரம் தந்தருள வேண்டும். அவ்வாறே அளித்தோம் தேவி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய. பிரிங்கி முனிவரே, பிரிங்கி முனிவரே, நான் பெரும் பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். என்ன நாரதரே, என்ன நேர்ந்தது? எது தங்களுக்கு நேரக்கூடாதோ அது நேர்ந்து விட்டது. அதற்கு காரணமே நான் தான். தங்கள் விரதத்துக்கே பங்கம் விளைவித்த பாவி ஆகிவிட்டேன். அப்படி என்றால் இனிமேல் தாங்கள் வண்டாக உருமாறி மும்மூர்த்திகளை பலம் பெறவோ வணங்கவோ முடியாதே என்றுதான் வேதனைப்படுகிறேன். ஏன், எதற்காக? தாங்கள் வண்டாக மாறி பலம் வந்து வணங்கிய விந்தையையும் முத்தொழில்களுக்கும் அதிபரான சிவனை போற்றி புகழ்ந்ததையும் அப்படியே தேவியர்களிடம் அப்பட்டமாக உரைத்தேன். ஏதோ என்னை மறந்து என் தொழிலை செய்து விட்டேன். அதன் பலன் பிரம்மன் நாவில் சரஸ்வதியும் திருமால் மார்பில் லட்சுமியும் சிவன் உடலில் பாதியாக சக்தியும் இணைந்திருக்க வரம்பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியர்களை பிரிக்க இயலும்? எங்கனம் மும்மூர்த்திகளை தனித்து வணங்க முடியும்? இது அவ்வளவும் என்னால் வந்த வினையல்லவா என்ற வருத்தத்தால் தான் தங்களிடம் முறையிட விரைந்தோடி வந்தேன். நாரதரே, உமது கலகச் செயலால் எமது தவ வலிமை மேலும் மிளிரப் போகிறது. அதுக்கப்புறம் கதை மாறிடும். அதாவது அவர் ராட்சசன் கொண்டு வர்றதும் சக்திகள் அவங்க எல்லாம் சாபம் விடும்போது அதனால அவங்களுக்கு ஒரு இது வந்து அவங்க எல்லாம் வந்து உலகத்தில் பிறக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதுதான் சக்தி லீலைன்னு வரும். அது பரசுராமனோட தாயாக வர்றது அந்த மாதிரி கதை மாறி போயிடும். ஸோ அதை இதோட நான் நிறுத்திடுறேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். லிமிட் அவர் பெர்ஃபெக்ஷன் பை ரெஃப்யூசிங் டு see him except in a limited personalityங்கிறதுலாம் அது சிவனாகவோ வெறும் பிரம்மனாகவோ விஷ்ணுவாகவோ பார்த்து அதோட சக்தி அம்சங்களை விளக்குவதுங்கிறது தான் பார்த்தோம். அண்ட் பை ரீகாயிலிங் ஃப்ரம் த ட்ரூ விஷன் அண்ட் இன்ஃபினிட் விஷன். ஸோ இந்த இதுக்காக தான் இந்த இது போட்டேன். இதை அடுத்த சென்டென்ஸோட இந்த பத்தி முடிகிறது. The heart's love of man may equally lead to distortions and exaggerations in feeling, action and knowledge, which have to be corrected and prevented by the purification of the understanding. அப்போ இதை இப்ப பார்த்த கதையோட இதை எடுத்து பேசுவோம். முதல்ல இதோட விளக்கம் சொல்லிடுவோம். இதய அன்பு பக்தி இருக்கு இல்லையா, மனிதனின் இதய அன்பு பக்தி வந்து may equally lead to distortions, may equally lead to exaggerations. அப்போ வந்து
நான் இதுதான் அப்படின்லாம் சொல்லும்போது எக்ஸாஜரேட் பண்றது, அதிகப்படுத்துறது. டிஸ்டார்ஷன்ஸா வக்ரமாதல்ங்கிற பொருளும் வரும். இதுல டிஸ்டார்ஷன்ஸ் இன் ஃபீலிங், எக்ஸாஜரேஷன்ஸ் இன் ஃபீலிங். அது கொஞ்சம் அதீதமாக செய்யக்கூடிய செயல்கள்லாம். இப்ப நம்ம ஏதோ சிவபெருமானோட பூவை மோந்து பார்த்து தும்பிக்கையை வெட்டுறதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா அதை எக்ஸாஜரேட்டடா தான் தெரியும் கண்டிப்பா. ஆனா அதை வந்து பக்தி வெளிப்பாடுன்னு சொல்றவங்க இருப்பாங்க. அப்புறம் which have to be corrected, which have to be prevented. அப்ப இந்த செயல்கள் எல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும், அதை வந்து தவிர்க்கப்படுவது எப்படி? by the purification of the understanding. இப்ப புரிதலின் தூய்மைப்படுத்தலை வைத்துதான் இதை சரி செய்ய முடியும், தடை செய்ய முடியும், தவிர்க்க முடியும். So the heart's love of man equally lead to distortions and exaggerations in feeling, action and knowledge. அப்போ அந்த ஃபீலிங் வந்து உணர்ச்சிகள்லயும் அந்த அதிகமா சொல்றேன். இப்போ சில பேர் நான் முன்ன ஒரு தடவை திரும்பி அந்த காட்சி போட விரும்பல. இந்த ஒய்ஜி மகேந்திரா நடிச்ச ஒரு உனக்குள் வருவானா, அந்த ஒரு தெய்வ படமா வரும். கடவுள் வந்து வேற உருவத்துல வருவாரு. அவருக்கு சில ஒய்ஜி மகேந்திர சில சக்திகளா வரும். அவர் காலையில பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி ஒவ்வொரு கோவிலா போயிட்டு வருவாரு. அந்த மாதிரி அந்த ராஜா நம்மள ஐயப்பன் கோவில், அந்த கோவில், இந்த கோவில்லாம் போயிட்டு ஆபீஸ் போறக்கே 12 மணி 1 மணி ஆகும். அதெல்லாம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அவர் வேலையை கடமையை விட்டுட்டு கோவிலா போறது வந்து வெறும் புனித பயணமா போறது வேற, வேலையை விட்டுட்டு போறதுங்கிறது இதாகிடும். சில நேரம் நான் நினைக்கிறது நம்ம வகுப்புகள்லாம் இருக்கு, ஆனா அது 24 hours நம்ம வகுப்பு இருக்குனாலும் அது வேற வழி. இப்ப வந்து நம்மளுடைய சேனல்லேயே குறைஞ்சது ஒரு 700 வீடியோ இருக்கு. 700 வீடியோ பாக்குறதுக்கே நமக்கு நேரம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு நம்ம அன்னை சம்பந்தப்பட்டதுலேயே சாவித்திரி ரீடிங் அது இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சத்தியமா ஒரு ஜென்மம் நமக்கு போதாது, அப்படி இருக்கும். அப்ப எக்ஸாஜரேட்டட் நம்ம அதுலயும் குறிக்கணும். அதாவது நம்ம சாதகர்களே இங்க இருக்கிறவங்களே அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு பணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் செய்யணும்னா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம இது எப்ப பாரு தியானத்திலயோ எப்ப பாரு பஜனையில எல்லாம் நம்ம இருக்க முடியாது. அப்போ வந்து எக்ஸாஜரேஷன்ஸ் இன் ஃபீலிங், எக்ஸாஜரேஷன்ஸ் இன் ஆக்ஷன் தான் அப்படி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி. அப்ப எக்ஸாஜரேஷன் இன் நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து இதுதான் அதுதான் சொல்லி நம்ம ஒரு இதுல ஒரு பிடிமானமா இருக்கிறது எல்லாம் கூட டிஸ்டார்ஷன்ஸ் இன் நாலேஜ் வந்து வக்கரமாக மாறுறது. which have to be corrected, which have to be prevented. அப்ப அது சரி செய்ய வேண்டும், திருத்தப்பட வேண்டும், அது தடை செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். எதனால? by the purified understanding, purification of the understanding. The heart's love of man may equally lead to distortions and exaggerations in feeling, action and knowledge, which have to be corrected and prevented by the purification of the understanding. இப்போ இந்த நாலேஜ்லயே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கு. பக்தி யோகத்தையே பெருசா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கலியுகத்துக்கு பக்தி யோகம் தான் ரொம்ப எளிமையானது. நாம சங்கீர்த்தனம் சொன்னாலே போதும், வேற எதுவுமே கர்மயோகமோ ஞான யோகமோ தேவை கிடையாது, இல்லை இதுக்கு முதன்மை கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் கூட ஒரு வகையில வந்து எக்ஸாஜரேஷன் மாதிரி போகுது. நம்ம வந்து பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணா வந்து ரொம்ப தெளிவா அதிகமாக உறங்குபவனும் அதிகமாக உண்ணுபவனும் அப்படின்லாம் நிறைய லிஸ்ட் போடுவார். எதுவுமே மிதமிஞ்சி எதுவும் செய்யக்கூடாது. அந்த இதுல இருக்கக்கூடிய நடுநிலையில இருக்கிறவங்க தான் அளவாக உண்பவன், அளவாக உண்பவன் மாதிரி நம்மளுடைய இந்த ஆன்மீக செயல்களும் ஒரு அளவு இருக்கும். இதுவும் எல்லை மீறி போயிடக்கூடாது. நம்ம வந்து நம்ம ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் ஒன்ன பிடிச்சிட்டாலே நம்ம எதை செஞ்சாலும் நம்ம வந்து தியானம் பண்ற நிலை எல்லாமே வரும். கண்டிப்பா அது நல்லாவே வரும்னு சொல்லுவோம். ஸோ இந்த பத்தி முடிஞ்சிருச்சு. இப்ப புது பத்தி ஆரம்பிக்கிறோம். இப்போ ரொம்ப அழகான ஒரு வேறுபாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பியூரிஃபிகேஷன் முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, பியூரிஃபிகேஷனா என்ன, எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா பிரிப்பாரு. நல்லா கவனமா பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். We must, however, consider deeply and clearly what we mean by the understanding and by its purification. எடுத்தோன்னு நினைப்பாங்க கண்டிப்பா பியூரிஃபிகேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுருக்கா. அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, அப்புறம் பியூரிஃபிகேஷனா என்ன, புரிதல்னா என்ன, தூய்மைப்படுத்துதல்னா என்ன. So we must consider deeply, we must consider clearly, ஆழமாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்கணும், அதை கருத வேண்டும்.
what we mean by the understanding and what we mean by its purification. அப்போ புரிதல் என்னன்னா அதனுடைய தூய்மைப்படுத்துதல் என்ன என்பது நம்ம ஆழமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எடுத்தோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன். We use the word as the nearest equivalent we can get in the English tongue to the Sanskrit philosophical term buddhi. அப்போ நம்ம ஆங்கில மொழிக்கு ஓரளவு அதாவது நியரஸ்ட் ஈக்குவல்னா அது சரி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சில சொற்கள் இப்போ மங்களமானது சொல்லுவோம், மங்கள நேரம், இந்த ஆஸ்பீஷியஸ் எல்லாம் சொன்னாலும் சுமங்கலிங்கிற ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல சரியான சொல்லுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சுமங்கலினா பொட்டு, குங்குமம், இந்த பூவு, வளையல் என்னென்ன உண்டோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதும் வெஸ்டர்காரம் சுமங்கலினா ஏதோ மேரிட் உமன்ங்கிற மாதிரி போயிடுவோனே தவிர அதுல இருக்கிற பின்னணி பல விஷயங்கள் தெரியாம இருக்கும். So we use the word as the nearest equivalent we can get in the English tongue. இந்த டங்குங்கிறது லாங்குவேஜ்ங்கிறது சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மதர் லாங்குவேஜ் நீங்க கேள்வியே கூட மதர் டங் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால யோசிச்சு பாருங்க. இப்போ டங்னா லாங்குவேஜ்னு அர்த்தம். பிரெஞ்சுல LANGUEன்னு வரும். லாங்குன்னு சொன்னா டங்குன்னு ஒரு பொருள் இருக்கு, நாக்குங்கிற பொருள் தான். லாங்னு சொன்னா லாங்குவேஜ்ங்கிற வார்த்தைக்கு இந்த லாங்குவேஜ்ங்கிற ஒரு அடிப்படை வார்த்தையே இந்த நாக்குல இருந்து வருது. ஒரு வினாடி. லாங்குங்கிறது அந்த நாக்கு மொழி ரெண்டும் மொழிதல் அப்படிங்கிறத மொழிங்கிறது வருதுன்னு சொல்லுவோம். அப்போ அது புத்தி அப்படின்னு சொல்றது சான்ஸ்கிரிட் பிலசாபிக்கல் டேர்ம்னு சொல்றாரு. சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு போடல, டேர்ம்னாலும் வேர்ட்னாலும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆனா அது தத்துவமான சொல், அப்படி தத்துவமான ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு சொல். புத்தி அப்படின்னு சொன்னாலே பிரிச்சு பார்க்கிற தன்மையுடையது, பகுத்தறிவுங்கிறது தான் புத்தி. அதுல நிறைய இதெல்லாம் நம்ம முன்னே பார்த்துருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனசுதான் என்ன, புத்திதான் என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னே பார்த்துருக்கோம். இப்ப பார்ப்போம் அது என்னன்னு அவ்வளவு டீட்டெயில்னு இன்னொரு இது மட்டும் பார்ப்போம். புத்திங்கிற வார்த்தை தான் we use the word as the nearest equivalent we can get in the English tongue to the Sanskrit philosophical term புத்தி. இது ஒரே நிமிஷம். இது நான் ப்ரிப்பரேஷன் இல்லாமலே செய்யறேன். ஏன்னா எட்டிமாலஜி பார்க்கும்போது லாங்குவேஜ்ல என்ன வருதுன்னு பாருங்க. லாங்குவேஜ் அப்படின்னா இந்த மற்ற மீனிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா நமக்கு தெரியும். அது லாங்னா டங்குன்னு அர்த்தம். இதுதான் அங்க இருக்கிறது. ஓல்டு பிரெஞ்சு லாங்காஜ் ஃப்ரம் லாங், லாங்னா டங், லாங்னா லாங்குவேஜ். இப்ப லிங்குவா அப்படின்னு சொல்லி அந்த இது வருது. ஓகே, லிங்குவா டங் லைக் ஆர்கன்னா லிங்குவா. இப்ப லிங்குவான்னு சொன்னாலே அது நாக்கை தான் குறிக்குது. இப்ப நம்ம சரஸ்வதிக்கு என்ன பேர், கலைமகள்ல இருந்து என்ன பேர் இப்ப பார்த்தோம் அந்த திரைப்படத்துல, சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பார்த்தது நாமகள். நாமகள். அப்ப நான் தான் அங்க இருக்குது சொல். அதாவது வேதத்தை புரிவதற்கு ஏற்படும் சொல்லுக்குரியவள் சரஸ்வதி. அதனால நாமகள் அப்படின்னு படிக்கும். அதான் இந்த டங்குல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ அதை விளக்குறார். Therefore we exclude from it the action of the sense mind, which merely consists of recording of perceptions of all kinds without distinction, whether they be right or wrong, true or mere illusory phenomena, penetrating or superficial. இதெல்லாம் நீங்க படிச்ச பிறகு அறிவுன்னா என்னன்னு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அதாவது இங்க எதை விளக்க வேண்டும் சொல்றது. நான் சொல்ல அரிசி இருக்கு, நான் சொல்றது 40-50 வருஷம் முன்னாடி எப்பொழுது அரிசி வாங்கினாலும் கல் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலும் பெரிய மரம் இருக்கும். மரத்துல அரிசி கல் எடுத்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இதைதான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால தூய்மைப்படுத்தல முதல் விஷயம் இந்த கல் எடுக்கிறது அரிசியில வேண்டாததை நீக்க வேண்டும். கீரைன்னா ஆயணும், வீணா போன இலைகளை நம்ம எடுக்கணும். ஆயுதல்னாலே ஆய்வுங்கிற ரிசர்ச் அப்படிங்கிறதுனா அந்த வார்த்தை வருது. ஆயுதம்னா தேவையற்றதை கழித்து தேவையானதை எடுப்பது. அப்படி அந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா we exclude from it the action of the sense mind.
அப்போ வந்து சென்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த உணர் மனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இப்ப நான் பல தடவை சொல்றேன், இப்ப இந்த ஒரு மேனிலே இந்த இதை காட்டுறேன், இது ஒரு சீப்புன்னு தெரியுது. இது என்ன உடைந்து இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த சென்ஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, கம்பெனி பார்ப்போம், அந்த பிரைட்னு ஒண்ணு, அந்த பிரைட்டுங்கிற கம்பெனி. இதுதான் வந்து 70களில் பிளாஸ்டிக் இந்தியாவுக்குள்ள நுழையும் போது முத வந்த கம்பெனி. இப்ப இந்த சீப்புக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை, ஒன்னு மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைச்சுக்காங்க. பிரைட் கம்பெனி அவன் வந்து விளம்பரம் எல்லாம் கொடுத்துருவாங்க. இரும்பு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போறது ஒரு பக்கம், ஒரு அம்மா ரொம்ப கஷ்டமா ரொம்ப டயர்டா தெரிவாங்க. அதே பிளாஸ்டிக் பக்கெட்ல ஒரு அம்மா ஜாலியா எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதுல உருவாக்குற சீப்பு. இது ஒரு சீப்பை எடுத்துட்டு அந்த உணர்னா இது வந்து சலூன் கோப்னு சொல்லுவாங்க. ஃபுல் நீளமா இப்ப யூஸ்வலா இருக்குன்னா இந்த மாதிரி முழு நீளத்தோட இருக்கும். அதுல இது பாதி தான் இருக்கு. அப்ப இதுல ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல இது சிக் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பல் இடைவெளி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். நெருக்கமா இருக்கும்போது சீவும்போது சரியா வருங்கிறதெல்லாம் சென்ஸ் மைண்ட் ஆரம்பத்துல சில விஷயங்கள் சொல்லும். ஓரளவுக்கு இது சீப்பு, இது பிளாஸ்டிக் சீப்பு. இப்ப வந்து வேப்பங்குச்சி, வேப்ப மரத்துல பண்ண சீப்பெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் இந்த கொம்பு, எருமை கொம்புல இருந்தெல்லாம் சீப்பு பண்றாங்க. இதெல்லாம் வந்து அதுல வகையறாக்கள் இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே இது கொம்புல பண்ணது, இது தந்த சீப்பெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. இப்ப தந்தம், யானை தந்தம் தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்படி ஒரு சென்ஸ் மைண்ட் என்ன பண்ணா, இப்ப பார்த்தா which merely consists of recording of perceptions of all kinds without distinction. அப்ப எதை பார்த்தாலும் அது பார்க்கும். கண்ணு வந்து இன்னது வேணும்னு எல்லாம் பார்க்காது. ஏன்னா கண்ணுல விழும். நம்ம ரோட்ல போனோம், தேவையானது தேவையில்லாத எல்லாமே போடும். which merely recording of perception. பெர்செப்ஷனா அந்த உணர்வுகளை வந்து பதிவு செய்யும். அதுதான் அந்த உணர் மனத்துடைய வேலை. ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் வித்தவுட் டிஸ்டிங்ஷன். எந்த அதனால பிரிச்செல்லாம் பார்க்காது. வெதர் தே பி ரைட், வெதர் ஆர் ராங். அது சரியோ தவறோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ட்ரூ ஆர் மியர் இல்யூஷன், அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஓகே, ஆர் மியர் இல்யூசரி ஃபினாமினா. அப்ப வந்து அது உண்மையா சரியா தவறா தெரியாது. உண்மையா இல்ல வெறுமனே ஒரு மாயத்தோற்றமா தெரியாது. பெனிட்ரேட்டிங் ஆர் சூப்பர்ஃபிஷியல். பெனிட்ரேட்டிங்னா நல்லா ஊடி. இப்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து பிளாஸ்டிக், இது இந்த இப்ப இதுக்கெல்லாம் கம்பெனி பேரே கிடையாது. இந்த சீப்பெல்லாம் ஒரு சீப் அவ்வளவுதான். ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பிரைட்டுங்கிறது சில பேர் இன்னைக்கும் என்னுடைய நண்பர்கள் நான் சொன்ன பெசன் நண்பர்கள்னா இதைத்தான் வாங்கி இதைத்தான் பயன்படுத்துறாங்க. இது ஏதோ ஒரு வச்சு உடஞ்சு போயிருக்கு, ஆனாலும் நான் அது மற்றது நல்லா இருக்குன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்போ அது வந்து பெனிட்ரேட்டிங்னா ஊடுருவி. இப்ப கம்பெனி பேர் இருக்கு, அதுக்கு இந்த பேரு அதோட லோகோ இதுன்னு எல்லாம் பார்க்கறது வந்து ஊடுருவி பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியல்னா ஏதோ ஒரு சீப்பு பார்க்குது. பொய்யன்னா இது என்ன கம்பெனி இருந்தா நமக்கு என்ன, சீப்ல என்ன பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப மேம்போக்காக பார்ப்பது சூப்பர்ஃபிஷியல், ஊடுருவி பார்க்கறது பெனிட்ரேட்டிங். இதுதான் சென்ஸ் மைண்ட். இது உடனே சென்ஸ் மைண்ட குறைச்சு சொல்றான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நம்ம வேண்டிய ஞானத்துக்கு சென்ஸ் மைண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அது ப்ரீகேஜி லெவல் இருக்கு. ஆனா கிண்டர் கார்டன் இருந்தாதான் ஐ படிக்கணும். ஐ படிச்சாதான் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க முடியும். அதனால அது எந்த விதத்துல குறைஞ்சது அல்ல. ஏபிசிடி படிக்கணும், ஆனா அது அந்த லெவல் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பாருங்க, இப்ப திருப்பி படிக்கிறேன். We must, however, consider deeply and clearly what we mean by the understanding and by its purification. We use the word as the nearest equivalent we can get in the English tongue to the Sanskrit philosophical term buddhi. Therefore, we exclude from it the action of the sense mind, which merely consists of the recording of perceptions of all kinds without distinction, whether they be right or wrong, true or mere illusory phenomena, penetrating or superficial. We exclude that mass of confused conception, which is merely a rendering of these perceptions, and is equally void of the higher principle of judgment and discrimination. முதல்ல இந்த எக்ஸ்க்ளூட்ங்கிற வார்த்தை அங்க போட்டிருக்காருங்க பாருங்க. Therefore, the புத்திக்கு அடுத்த லைன்ல therefore we exclude from it the action of the sense mind. அப்போ புலன்மனம்னு சொல்லலாம், உணர்மனம்னு சொல்லலாம். இதை நாம் விளக்க வேண்டும் சொல்றாங்க. ஏன் விளக்கணும்? விளக்குன அப்புறம் என்ன வரணும்னு இருக்கு. உடனே
நம்ம இப்ப சீப்புன்னு கூட நான் தெரிஞ்சுக்காம இருப்பாங்க, அந்த அர்த்தம் அல்ல. அது வந்து அறியாமையில கொண்டு போய் தள்ளிடும். அப்ப நான் வந்து இதை போய் சீப்புன்னு எடுத்துட்டாலும் செய்ய முடியாது. பேனா எடுத்துட்டு அது என்னன்னு நம்ம தெரியணும், அதுக்கு அடிப்படை தெரியணும். இப்ப சோறு இருக்குன்னா நான் புலன் மனத்தை நான் சேரவிந்தர் வந்து விளக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சோறு வெந்திருக்கா வேகலையா கெட்டு போயிருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்கிற மாதிரி செய்யக்கூடாது. நேத்து ஐயா தேவதாஸ் காந்தி ஐயா கூட ஒன்று பேசுறார். அவர் ஒரு கருத்து சொன்னார், அவருடைய அனுமதியோட அந்த கருத்து சொன்னார். உணவு உண்ணும் போது அதாவது கையில் அந்த உணவை வைத்து உணர்ந்த பின் சாப்பிடுங்கள் அப்படின்னாரு. அது என்ன ஐயா என்ன சொன்னாங்கன்னா 2-3 நிமிஷம் பாருங்க, 3 நிமிடங்கள் சொல்றாரு. இப்ப ஏதாவது ஒரு கவலம் சோறையோ இல்ல தோசையோ ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிட வாயில போட போறீங்க, கையில வச்சு உணருங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அதாவது அது வந்து அது மாதிரி சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, உணர்ந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. ஐயா அதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லலாம் ஐயா நீங்க. குறிப்பா மருந்து சாப்பிடுற போது உணவுதான் மருந்து. ஆனா இப்ப மருந்து அப்படி சாப்பிட்டோம்னா இப்ப உணவையும் அப்படி உணர்ந்து சாப்பிடனா அது பழக்கத்துக்கு வரணும், எப்படின்னு தெரியல. அது வந்து என்னன்னா நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு 10 கவலம் தான் நம்ம சாப்பிடுறோம்னா 3 நிமிஷம்னா 30 நிமிஷம் அதுல ஓடிடும். நம்ம கல்யாணம் பந்தியில எல்லாம் உட்கார்ந்தா சாப்பிடறதுக்கு முன்னாடி பின்னாடி ஆள் வந்து எப்படா சாப்பிட்டு எந்திரிப்பாங்கிற மாதிரி நிலைமையில இருக்கு அப்படின்னு சொன்னது நீங்க வீட்டுல செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. இது நான் முயற்சியும் பண்ணேன். நான் கொஞ்ச நேரம் வச்சிருந்து முக்கியமா என்னன்னா அப்போ வந்து செல்ல பார்த்துட்டோம் இல்ல டிவியை பார்த்துட்டோ இல்ல புக்கை படிச்சுட்டோ சாப்பிட்ற அந்த மாதிரி சில பழக்கங்கள் நம்ம விட்டு போயிடும். அது வந்து உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். இது வந்து ஆக்ஷன்ல வரும், வைட்டல் பிசிக்கலோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதனால நம்ம வந்து சென்ஸ் மைண்ட் விளங்குனா எதுக்காக அப்படின்னு பியூரிஃபிகேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா எந்த மைண்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பியூரிஃபை பண்ணணுங்கிறதுதான் இதை சொல்றாரே தவிர உடனே நம்ம அறகுறையா அதை புரிஞ்சுட்டு ஸ்ரீ அரவிந்தர் வந்து புலன் மனத்தை விளக்க சொல்லிவிட்டார், அதனால அந்த புலன் மனத்தை விட்டு விடுவேன்னு சொன்னா உண்மையிலே நம்ம பைத்தியக்கார மாதிரிதான் அதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல என்னன்னா எதை விளக்க வேண்டும் எப்ப விளக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நம்ம இது பண்ணிக்கணும். அதனால நம்ம வந்து பர்செப்ஷன் இதுல வந்துட்டு we exclude that mass of confused conception. இது வந்து ஒரு கல் மாதிரி ஒரு விஷயம், அரிசியில கல் மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நெல் விளைச்சிட்டு போது இடையில களையாக ஒரு சப்பாத்தி களி மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். இப்ப நெல் இருந்தா சப்பாத்தி களி வந்து களை. அதே இது நான் வந்து இதுதான் சப்பாத்தி களி தான் வளர்க்குறேன், அலோவேராவுக்காக வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது குமரின்னு சொல்லுவாங்க அலோவேராவை. அது வளர்த்து அது தோட்டமா இருந்தா எனக்கு நெல் வந்தா நெல் வந்து களையாக மாறுது. அப்போ எது வந்து விளக்கணுங்கிறது டெஃபினிஷன் வச்சுதான் வந்து கொண்டு போய் தவிர இது சரி அது தவறுங்கிற பாயிண்ட். So if we exclude the mass of confused conception, which is merely a rendering of these perceptions and is equally void of the higher principle of judgment, higher principle of discrimination. இது நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஏதோ குழப்பமான கருத்துக்கள் எல்லாம் வரும். We exclude the mass of confused conception, which is merely a rendering of this perception. ரெண்டர்னாலே உங்களுக்கு தெரியும், அதை கொடுக்குது ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குது. இந்த புலன்களை இது பாரு அப்படிதான் இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா பயங்கர ஒரு குழப்பமா இருக்கும். And is equally void. Voidனா இல்ல, முழுமையாக வேக்குவம் மாதிரி இருக்குன்னா void. Void of higher principle of judgment, higher principle of discrimination. ஜட்ஜ்மெண்ட்னா தெளிவாக இது இப்படிதான் அப்படின்னு முடிவு எடுக்கிறது ஜட்ஜ்மெண்ட். டிஸ்கிரிமினேஷன் அழகா அதை பிரிச்சு பார்க்கறது. 2 பேர் வராங்கன்னா இது ஆண் இது பெண் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. இவர் முதியவர், இவர் இளையவர், இவர் குழந்தை நிலையில் ஒரு 6 மாச குழந்தை, இவர் வந்து 20 வயசு ஆகுது, இது 60 வயசு, இது 80 வயசு இது பார்த்தா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். டிஸ்கிரிமினேட்டும் பண்ணும், இது இப்படிப்பட்டவங்க. பார்த்தா இந்த முகம் எல்லாம் பார்த்தா இந்த ஏசியன் இந்த சைடா இருக்காங்க, கொரியனா இருக்கலாம், ஜாப்பனீஸா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம், அப்படி நல்லா பிரிச்சு 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 பார்க்கணும். இதுதான் அதோட. அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூட் த மாஸ் ஆஃப் அதாவது புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு அந்த பொருள் அல்ல. இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல உயர் மனம்ங்கிறது என்னன்னு சொல்லுவாரு, அதுலதான் இதெல்லாம் விளக்க வேண்டியதை தவிர இதை வந்து ஒட்டு மொத்தமாக விளக்கிட்டு நம்ம
அவர் எந்த ஊர் சேர்ந்தவங்களோ அவங்க பேர் என்னன்னு கூட தெரிஞ்ச நிலைமைக்கு போறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்ப சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. 2 சுரேஷ் பேர்னா இது ஒருத்தர் எல் சுரேஷ், இன்னொருத்தர் எல் சுரேஷ். 2 பேரும் எல் சுரேஷ்னா அது எந்த இன்னாருடைய மகன் இந்த ஏரியாவை சேர்ந்தாங்க ஏதோ ஒரு பிரிச்சு பார்க்கணும். அது வந்து ஒரு அடிப்படை நிலைக்கு தேவை. அது தேவைன்னு அப்புறமும் சொல்லுவார் அவர். So we exclude the mass of confused conception, which is merely a rendering of these perceptions and is equally void of the higher principle of judgment and discrimination. இப்ப இது அடுத்தது வந்து ரொம்ப இதெல்லாம் படிச்சாலே நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம் என்ன ஏதுன்னு தெரியும். ஆனா நேரம் கருதி இதோட நான் நிறைவு செய்யறேன். நான் இந்த 2 நிமிஷத்துல அதை படிச்சு விளக்கம் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இதுல நிறைய எடுத்துக்காட்டுகளும் சொல்லணும். அன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டா என்னன்னா, அன்னைக்கு ஒரு ஆண் ஆண் ஒரு 30-40 வயசுக்கு அதுக்கு தக்க ஆண், அதோட ஒரு 5 வயசுக்கு இது அந்த மாதிரி மதிப்புள்ள ஒரு பெண், அப்புறம் ஒரு இளம் வயது பெண், 3 பேரும் ஒரு வீட்டுல சோஃபால உட்காந்துருக்காங்க. அங்க வந்திருக்கிறவங்க அன்னைக்கு பிரியாமா கேட்டப்போ அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்கலாம், மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வந்திருக்காங்க லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது, சகோதரர்கள் சகோதரி மாதிரி. 3ஆவதா வந்திருக்கிற பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பழமையான வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து புலன் மனம் செய்யக்கூடியது. பழைய புரிதலை வச்சுட்டு பாருங்க. கான்ஸ்டன்ட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஹேபிச்சுவல் அசோசியேஷன்ஸ், டிசையர்ஸ், ப்ரிஜுடிசஸ், ப்ரீஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ரிசீவ்டு ப்ரிஃபரன்சஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்சஸ். இதெல்லாம் வந்து இப்ப ரிசீவ்டு இதெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லிட்டு போவோம். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தும், கொஞ்சம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். கடுகு எண்ணெய்னா நமக்கு வந்து ஏத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். கேரளத்துல மேக்சிமம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இதுல வந்து ஒரு இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்சஸ் மாறி பண்ணோம்னா நம்மளால ஏத்துக்கிறதே யோசிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இப்ப நம்மளாம் தேங்காய் வந்து துருவி பொரியல் எல்லாம் போடுறது சாதாரணமா இருக்கும். ஒரு சில வடநாட்டு மக்களுக்கு வந்து தேங்காய் கிட்டக்கே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றவங்கலாம் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு என்னன்னு யோசிச்சீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்சஸ் இது அதனால புரிதலும் அஃபெக்ட் ஆகும். இது இப்படிதான் எடுத்துக்காக இன்னும் ஒன்னே சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நம்ம பார்த்தோம்னா வாழை இலையை போடுவோம், தண்ணி தெளிச்சு தண்ணியை தொடிச்சு தண்ணியோட தான் நம்ம சாப்பிட போற இலை இருக்கும், வாழை இலை. இதே வேலை அந்த வடநாட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட போற தட்டு தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஈரம் போக சுத்தமா தொடச்சு வச்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க ஈரம் இருக்கணும், ஈரம் இருக்கணும். இது சாதாரண விஷயம் பார்த்தா. ஆனா அதுல வந்து ஒரு இதெல்லாம் இருக்கு. இலைய தண்ணி போடாம பண்ணாம அழுக்கு இருக்கு, மண் இருக்குங்கிறதுனால தான் நம்ம தண்ணி போட்டு சாப்பிடுவோம். இதுலயே அந்த வேறுபாடுகள் இருக்கு. சரி, இதோட நிறைவு செய்வோம். நாளைக்கு நம்ம சனிக்கிழமை காலை நம்ம பயிர்களை தொடருவோம். அறிவதற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.